அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு நெறைய பேர் மனிதனுக்கு மிகப்பெரிய சொத்து எதுன்னு பார்த்தா ஆரோக்கியம் தான். இப்ப அந்த ஆரோக்கியத்துக்கு எது எளிமையான முறை அப்படின்னு பார்க்கும்போது, அ இந்த வீடியோ பதிவு போடணும்னு இருந்தது. இந்த வீடியோ பதிவ கடைசி வரைக்கும் பாருங்க. இதில கடைசியில நெறைய விஷயங்கள் இதுக்கான தெளிவுகள் குடுக்கப்பட்டிருக்கு. அதனால இத முழுசா பார்த்துட்டு, இத முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு முறை உட்காந்து இந்த தியானத்த செஞ்சுட்டு வாங்க. சரி, முதல்ல அ ஏன் நோய் வருது மனுஷனுக்கு? அதுக்கு 2 காரணத்த சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில உணவு முறையும், வாழ்க்கை முறையும் சரியா இல்லன்னா நோய் வருது. சரி, இது மட்டும் தான் காரணமா? இன்னொரு காரணமும் இருக்கு. எப்படி மனுஷனுக்கு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி சேர்த்த சொத்து அ நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு வரா மாதிரி, நம்மளுடைய தாய் தந்தையரும், அவங்களுடைய மூதாதையரும் தெரிஞ்சோ, தெரியாமலோ செஞ்ச பாவங்கள அந்த பரம்பரைக்கும் வருது. இது அ அது மட்டும் இல்லாம நாம் இந்த ஜென்மத்தில, அப்படி இல்லன்னா முன்னாடி ஜென்மத்தில, இல்ல இதுவரைக்கும் பொறந்த எல்லா ஜென்மத்திலயும் செஞ்ச பாவங்கள் கூட நோயா வரும். அப்ப இந்த 4 வகையில இந்த மாதிரி நமக்கு மனிதனுக்கு நோய்கள் வருது. சரி, இத எப்படி சரி செய்ய முடியும்? முதல்ல நம்ப அதுக்கு பார்ப்போம். இது எளிமையான முறையில நம்பளோட இத சரி பண்ண முடியும். ஏற்கனவே நான் என்னுடைய பதிவுல ஒப்பனை முறைய சொல்லியிருந்தேன். இதில ஒரு சின்ன சூட்சுமத்த கூட சேர்த்து எப்படி பண்ணலான்னு சொல்றேன். இதில நீங்க வெறும் இத ஒரு ஒரு பதிவா கேட்காம, இப்ப கண்ண மூடி உட்காந்துக்குங்க. கண்ண மூடி ரிலாக்ஸா உட்காருங்க. கண்ண மூடி உட்காந்துட்டு இத பொறுமையா கேளுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உடம்ப ஹீல் பண்ணி, உங்களோட நோய்கள விரட்டி அடிச்சுரும். இத கேளுங்க, கண்ண மூடிக்குங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க. கண்ண மூடிட்டு உட்காருங்க. முதல்ல உங்களுடைய சுவாசத்த அப்படி கவனிங்க. உள்ள போயிட்டு வர சுவாசம், வெளிய போயிட்டு வர சுவாசம். மெதுவா உங்களுடைய சுவாசத்த இழுத்து மெதுவா விடுங்க. எந்த பரபரப்பும் வேண்டாம். முதல்ல என்னுடைய ஆன்மாவுக்கு வணக்கம். என்னுடைய ஆன்மாவுக்கு வணக்கம். இந்த உடல், மனம் ஆரோக்கியத்திற்காக செய்யக்கூடிய இந்த ஹீலிங் தியானத்திற்கு, உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் தியானத்திற்கு உயர் ஆத்மாக்களை வணங்குகின்றேன். உயர் ஆன்மாக்களை வணங்குகின்றேன் மற்றும் என்னை வழிநடத்தும் என் ஆசான், என் குருவுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹீலிங் தேவதைகளை வணங்குகின்றேன். ஹீலிங் தேவதைகளை வணங்குகின்றேன். என் இஷ்ட தெய்வத்தை வணங்குகின்றேன். என் குலதெய்வத்தை வணங்குகின்றேன். நீங்கள் அனைவரும் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் தீர்க்க வேண்டும். என் உடலும் மனமும் நன்றாக இருக்க வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள். தெரிந்தோ தெரியாமலேயோ செய்த தவறுகளை இப்பிறவியிலேயோ முற்பிறவியிலேயோ மற்றும் அனைத்து பிறவிகளிலும் செய்த தவறை மன்னித்து விடுங்கள். நானும் என் பெற்றோர்களும் மற்றும் என் மூதாதையரும் செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன். நான் மன்னிப்பு கேட்கின்றேன். இறைவா, அவர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். கோடான கோடி நன்றிகள். கோடான கோடி நன்றிகள். இறைவனுடைய தெய்வீக ஒளி பொறுமையாக உங்களுடைய பாதம் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாதம் அந்த தெய்வீக ஒளியினால் தூய்மை அடைகிறது. உங்களுடைய பாதம் தெய்வீக ஒளியினால் தூய்மை அடைகிறது. அங்கிருந்த இறுக்கங்கள் மறைந்து விட்டன. கால்கள் தூய்மை அடைகிறது. கணுக்கால் தூய்மை அடைகிறது. காஃப் மசில் தூய்மை அடைகிறது. முட்டிப்பகுதி இறுக்கங்கள் மறைந்து தூய்மை அடைகிறது. தொடைப்பகுதி தூய்மை அடைகிறது. அடிவயிறு பகுதியில் அந்த தெய்வீக ஒளி பரவி அடிவயிறு பகுதி முழுவதும் தூய்மை அடைகிறது. அங்கிருந்த வலி இறுக்கங்கள் மறைந்து விட்டன.
அங்கிருந்த வலி, இறுக்கங்கள் மறைந்து விட்டன. என்னுடைய சிறுநீரகம், சிறுநீரகப்பை, மண்ணீரல், கல்லீரல், வயிறு பகுதி, அங்கிருந்த வலி, இறுக்கங்கள் மறைந்து விட்டன. தெய்வீக ஒளி பரவி அவைகள் அனைத்தும் தூய்மை அடைகின்றன. தெய்வீக ஒளி பரவி அவை அனைத்தும் தூய்மை அடைகின்றன. பெருங்குடல், சிறுகுடல், பித்தப்பை, நுரையீரல், இதயம் இவற்றிலிருந்த இறுக்கங்கள் மறைந்து சீராகிவிட்டன. சீராகிவிட்டன. தெய்வீக ஒளி முழுவதும் பரவி சீராகிவிட்டன. தோள்பட்டை, கைவிரல், கைமுட்டி இங்கிருந்த இறுக்கங்கள் மறைந்து வலிகள் யாவும் பறந்து விட்டன. கழுத்து பகுதியில் இருந்த இறுக்கங்கள் மறைந்து விட்டன. முகம், கண், காது, மூக்கு, வாய், மேல் உதடு, கீழ் உதடு, கன்னங்கள், பற்கள் இங்கிருந்த இறுக்கங்கள் மறைந்து முன்பை காட்டிலும் பொலிவுடன் இறை அருளாலும் இறை சக்தியாலும் நிரம்பி வழிகின்றது. நல்ல சக்தி உடல் முழுவதும் பரவுகின்றது. நல்ல சக்தி உடல் முழுவதும் பரவுகிறது. இறை சக்தி உடல் முழுவதும் பரவி நான் முன்பை காட்டிலும் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியோடும் இருக்கின்றேன். நான் முன்பை காட்டிலும் என்னுடைய உடல் முழுவதும் இறுக்கங்கள் மறைந்து வலிகள் மறைந்து நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். என் முகம் பொலிவடைந்து விட்டது. என் முகம் பொலிவடைந்து விட்டது. நான் சக்தி நிரம்பியவனாகவும் சக்தி நிரம்பியவனாகவும் சக்தி நிரம்பியவளாகவும் நான் இருக்கின்றேன். என்னை சுற்றிலும் ஆக்கப்பூர்வமான சக்தி உள்ளது. என்னை சுற்றிலும் ஆக்கப்பூர்வமான சக்தி உள்ளது. என் உடல் முழுவதும் சக்தியூட்டப்படுகிறது. என் உடல் முழுவதும் சக்தியூட்டப்படுகிறது. என்னுடைய உள் உறுப்புகள் யாவும் சக்தியூட்டப்படுகிறது. கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அனைத்து குருமார்களுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். இறைவா நன்றி. இறைவா நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இப்படியே ஒரு 3 நிமிடங்கள் அமைதியாக அமரவும்.